அடுத்தபடியாக 16வது பாடலை நாம் பாட இருக்கிறோம். 16வது பாடல் ஹல்லேலூயா கீதம் பாடும் ஞான் அழலெல்லாம் மாறி போகுமே என்கிற பாடல்.
தேவனுடைய பரிசு நாமம் மையப்படுவதாக. அருமையான பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். தெரிந்த பாடல்கள் நீங்களும் எங்களோடு சேர்ந்து பாடியிருப்பீர்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இந்த பாடல் புஸ்தகத்தில் அநேக பாடல்கள் உண்டு. நீங்கள் பாடும் பொழுது நீங்களும் எங்களோடு சேர்ந்து நீங்கள் பாடும்படியாக உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அருமையான மூத்த சகோதரன் ஜோசப் ராஜன் அவர்களை மேடைக்கு வரும்படியாக அன்போடு அழைக்கிறோம். இப்பொழுது நாம் செய்திக்குள்ளாக கடந்து போக இருப்பதனால அருமையான செய்தி கொடுக்கும்படியாக வந்திருக்கிற மூத்த சகோதரன் ஜான் கிருபாகரன் தமிழ்நாட்டில் திருச்சி பகுதியிலிருந்து வந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திலே முகாம் சேவை கமிட்டியின் சார்பாக மீண்டும் ஒரு விசை அவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர் நம்முடைய இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து இருக்கிறார்கள். கர்த்தர் வல்லமையாக அவரை பயன்படுத்தும்படியாக நாம் ஜெபசிந்தையோட கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காணப்படுவோம். இப்பொழுது நாம் செய்திக்குள்ளாக கலந்து செல்ல இருப்பதனால அதற்கு முன்பதாக நாம் ஜெபிக்கும்படியாக நாம் இருக்கிறோம். அருமையான கோழிக்கூடம் பகுதியிலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிற அருமையான ஊழியர் இஸ்ரவேல் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். ஜெபித்த பின்பதாக நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். அப்படியே மூத்த ஊழியர் அவர்கள் ஜான் கிருபாகரன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். விசேஷமாக நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதுனால சிறு குழந்தைகளை வைத்திருக்கிறீர்கள், கவனமாக நீங்கள் வைத்திருக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறு பிள்ளைகளினாலே செய்தி கொடுக்கிறவர்களுக்கும் அதை கேட்கிறவர்களுக்கும் எந்த இடையூறும் வராதபடி நீங்கள் கவனமாய் பாதுகாத்துக்கொள்ள உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா கிருபையும் இரக்கம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலை தந்ததுக்காக சோதரிக்கிறோம் தகப்பனே. இந்த முகாம் பகுதியிலே கத்தாவே எங்களை கூட்டிக்கிட்டு சேர்த்ததுக்காக சோதரிக்கிறோம். அதே போல் கத்தாவே வேத வசனத்தை நாங்கள் தியானிக்க முடியாமல் இருக்கிறோம். செய்தி கொடுக்கக்கூடிய தாசனை ஆசீர்வதித்தாரும். இந்த செய்தி கத்தாவே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பிரயோஜனப்படுத்தும்படியாக எங்கள் நல்ல ஒரு வழிவாசல் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தாவே ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்கள் கூட வழிநடத்தாரும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உயரெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் எடுக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான மூத்த ஊழியர் அவர்கள் ஜான் கிருபாகரன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். நாம் ஜெபசிந்தையோட கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுவோம். செய்தி வேளையில் உங்களுடைய மொபைலை நீங்கள் சைலண்ட் மோடிலே போடும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மொபைல்னால் எந்த இடையூறும் வராதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளவும். அதே போல் இந்த அறைக்குள்ளே இருந்தாக வெளியே செல்லுவது அல்லது உள்ளே வருவது இப்படி போன காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டாம். அதை உங்களுக்கு பட்சமாக கேட்டுக்கொள்கிறோம். இதில் இரண்டிலையும் நீங்கள் கவனமாக இருக்கும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அருமையான ஊழியர் செய்தி பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருக்கு சகல மகிமையும் உண்டாவதாக. உங்களுடனே சேர்ந்து இந்த முகாமில் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற வேளையில் ஆவியானவர் தாமே நாம் ஒவ்வொருவரும் கூட இடைப்பட வேண்டும் என்று நாம் ஜெபித்துக் கொள்வோம். இந்த முகாமில் தெய்வீக ஸ்தாபனங்களான, அதாவது தெய்வம் மனுஷனுக்காக நியமித்த குடும்பம், திருமணம் ஆகிய 2 ஸ்தாபனங்களை, அதை குறித்து வேதத்தினுடைய போதனையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்ட போது இந்த பொறுப்பில் இந்த செய்திகளை நான் யோசித்து கொண்டிருந்த போது என்னுடைய வாழ்க்கையை நான் திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அதுக்கு முன்னாடி நான் திருப்பி பார்க்கவில்லை என்று சொல்லவில்லை, ஆனால் இந்த டீட்டெயில்டு அனாலிசிஸ் ஒவ்வொரு பகுதியாக நான் என்னை உற்று பார்க்க ஆவியானவர் உதவி செய்தார். ஒருவேளை there had been some lapses which cannot be ratified immediately, but there's every scope in the days to come. அதாவது அதில் சில தோல்விகள், வீழ்ச்சிகள் இருக்கும். ஆனால் வருகிற நாட்களில் கர்த்தருடைய கிருபையோடு கூட அவைகளை மேற்கொள்ளத்தக்கதான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையினால என்னோடு பேசின அந்த ஆவியானவர் இந்த வேளையில் என்னோடும்
நாம் கேட்கிற வேளையில் நாம் எல்லோரோடும் கூட இடைபடுவாராக. இப்போ முதல் செய்தியாக தெய்வம் மனுஷனுக்காக நியமித்த குடும்பம் என்கிற அந்த நியமத்தை சிறிது நேரம் நாம் தியானிக்க இருக்கிறோம். குடும்பம். பிரியமானவர்களே, இந்த உலகமானது எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மூலக்கூறுகள் அல்லது தனிமங்கள் அவைகளால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எதையுமே, அதாவது உயிர் இல்லாதவை, இந்த உலகத்தில் இருக்கிற எதையுமே நம்ம இந்த தனிமங்களுக்குள் அடைத்து விடலாம். இப்போது இதுவரைக்கும் 118 தனிமங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனக்கு சரியாக ஞாபகம் இருக்குமானால் முதலாவது கெமிஸ்ட்ரி நான் படிக்கிறதற்காக அமெரிக்கன் கல்லூரியில் போன போது அந்த பீடியாட்ரிக் டேபிளில் 98 தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதிகமான கனிமங்களை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். வேதத்திலும் கூட இந்த எலிமெண்ட்ஸை குறித்து, மூலகங்களை குறித்து, மூலக்கூறுகளை குறித்து பேதுரு எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். நான் வசனம் சொல்லும்போது யாரும் அதை வாசிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் வசனத்தை ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு அந்த வசனத்தை கூடுமான மட்டும் நானே வாசித்துருவேன். நீங்கள் அந்த ரெஃபரன்ஸை எழுதிக்கிட்டிங்கன்னா என்னோடு கூட சேர்ந்து சிந்தை, ஏன்னா நீங்கள் தேடிட்டு இருக்கும்போது நான் அடுத்த சென்டென்ஸ் போயிடுவேன். ஆகையினால கூடுமான மட்டும் என்னோடு கூட நீங்கள் இணைந்திருப்பது அது நல்லது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் 2 பேதுரு 3:10 பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் என்று வாசிக்கிறோம். இங்கே பூதங்கள் என்று தமிழில் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். இந்த பூதங்கள்னா என்ன? they are nothing but elements. அதாவது ஆட்டம் தனியாக இயங்கக்கூடிய சக்தி உடையதல்ல. ஆகவே மூலக்கூறுகள் சில ஆட்டம்ஸோடு சேர்ந்தது. பிரியமானவர்களே, ஆகவே பூமி முழுசாக உருகி போகும் என்று எழுத வேண்டிய வந்த பேதுரு ஆவியானவருடைய ஒத்தாசைனால பூதங்கள் என்று ஆல் எலிமெண்ட்ஸ் ஷால் மெல்ட் என்று அவர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, உலகம் தனிமங்களால் செய்யப்பட்டிருக்கிறதை போலவே மனுஷனுடைய சரீரமானது திசுக்களால் செய்யப்பட்டிருக்கிறது, டிஷ்யூஸ். மனுஷ சரீரத்தை அப்படியே அக்கு வேற ஆணி வேற பிரிச்சுக்கிட்டே போனோன்னா கடைசியில் நிற்கக்கூடியது டிஷ்யூ, ஒரு திசு. அதுபோலவே பிரியமானவர்களே, மனுஷ சமுதாயத்தை, மனுக்குலத்தை நாம் அப்படியே பிரித்து கொண்டே போனால் அது ஒரு குடும்பத்தில் முடியும். ஆகவே சமுதாயம் என்பது குடும்பத்தால் செய்யப்பட்டது. குடும்பங்களின் கூட்டமைப்பே மனுக்குலம் அல்லது சமுதாயம் எனப்படுகிறது. இப்போ கர்த்தர் படைப்பிலேயே மனுஷனை ஆணும் பெண்ணுமாக தான் படைத்தார் என்று ஆதியாகமம் 1:27 வாசிக்கிறோம். தனது ரூபத்தின்படியும் சாயலின்படியும் அவர் படைத்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை ஏவாளை மனுஷனிலிருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு அவருக்கு சில அவகாசம் அவர் எடுத்துக்கொண்டாலும் மனுஷனை ஆணும் பெண்ணுமாகத்தான் தெய்வம் சிருஷ்டித்தார். அதாவது மனுஷனை குடும்பமாகத்தான் தெய்வம் சிருஷ்டித்தார் என்ன வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, ஆதியாகமம் 2:21-22, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி
அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இதுதான் தெய்வம் செய்த முதல் திருமணம். இப்போ குடும்பம் ஒரு திருமணத்தில் துவங்குகிறது. இந்த குடும்பத்தை தெய்வமே துவக்கி வைக்கிறார். அப்போ ஒரு மனுஷியை உருவாக்கி மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்போ இதுதான் ஆதி திருமணம். குடும்பங்கள் திருமணத்திலே துவங்குகிறது. ஆகவே குடும்பம் என்று சொன்னால், திருமணம் என்று சொன்னால் அதிக வித்தியாசம் இல்லை. ஒரு குடும்பம் திருமணத்திலே தான் உருப்பெறுகிறது என்று நாம் வேதத்திலிருந்து அறிகிறோம். இப்போ கர்த்தர் மனுஷனுடைய நன்மைக்காகத்தான் இந்த திருமணத்தையும் குடும்பத்தையும் ஏற்படுத்தினார் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. மனுஷன் தனியாக இருப்பது நல்லது அல்ல என்று தேவன் கண்டதினாலே மனுஷனுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் அவர் திருமணத்தை ஏற்படுத்தினார், குடும்பமாக அவனை அமைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த மனுஷன் படைக்கப்பட்ட போதே சமுதாய உணர்வோடு கூட படைக்கப்பட்டிருக்கிறான். த இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் சோஷியலைசேஷன், இந்த உணர்வோடு கூட தான் தெய்வம் மனுஷனை படைத்திருக்கிறார். ஆகையினால இந்த சமுதாயத்தில் தப்பு செஞ்சவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? நீ யார்கிட்டையும் பழக வேண்டாம், 4 சுவருக்குள்ளே கிடனா அவனை பிடிச்சி ஒரு ஜெயிலில் போடுவாங்க. இப்போ ஜெயிலில் போடுறது என்பது சமுதாயத்திலிருந்து அவனை வேறு பிரிப்பதாகும். ஆக மனுஷன் சமுதாய உணர்வோடே அவன் படைக்கப்பட்டவன். அந்த உணர்வோடு படைக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, this is one of his biological basic needs. மனிதனுடைய பயாலஜிக்கல் நீடுன்னு சொன்னால் உயிரியல் ரீதியான உணர்வு. So it's one of the basic instincts or biological needs. Basic biological needs is socialization. அது இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. ஏனென்றால் மனுஷன் தன்னுடைய உணர்வுகளை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்லைன்னா அவனுக்கு உணர்வு இருந்து பிரயோஜனம் கிடையாது. அதே போல மற்றவர்கள் பகிர்ந்து கொள்கிற உணர்வை அவன் அனுபவிக்க வேண்டியவனாக இருக்கிறான். இது ரெண்டும் இல்லாமல் மனுஷனால் இருக்க முடியாது. மனுஷன் மனுஷனாக இருக்க முடியாது. ஆகவே தெய்வம் மனுஷனை படைக்கும் போது ஒரு சமுதாய உணர்வோடு கூட அவனை படைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த உணர்வு இல்லாமல் மனுஷனால் வாழ முடியாது. பிரியமானவர்களே, இந்த சமுதாயம் என்பது குடும்பங்களால் ஆனது என்று நாம் பார்த்தோம். இப்போ இந்த குடும்பத்தை ஒரு கட்டாக கட்டுவதற்கு தேவன் மனுஷனுக்கு இரத்த பாசம் என்கிற உணர்வை கொடுத்திருக்கிறார். இந்த குடும்பம் இணைந்திருக்க வேண்டுமானால், மனுஷனை குடும்பமாக இணைத்து வைக்க வேண்டுமானால், இயற்கையாகவே ஸ்பாவமாகவே அவனுக்கு இரத்த பாசத்தை தெய்வம் கொடுத்திருக்கிறார். இப்போ சில வசனங்களை வாசிக்கும்போது அது புலப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 3:16 கர்த்தர் ஏவாளிடத்தில் சொல்கிறார், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அவன் நல்லவனோ கெட்டவனோ, அவன் அன்புள்ளவனோ அயோக்கியனோ, இயற்கையாகவே பெண்கள் அப்படிப்பட்ட உணர்வோடு கூட படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அடிக்கடி நான் யோசிக்கிறது உண்டோ, செய்திகளில் பாருங்கள், நீங்கள் சுற்றி நடக்கிறத பார்த்தா பசங்க பொண்ணுங்களை ஏமாத்துறது இட் இஸ் ஸோ காமன். 80% ஆகிற பசங்க பொண்ணுங்களுக்கு உண்மையாக இருக்கிறது இல்லை. இதெல்லாம் ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நல்லா தெரியும்.
ஆனாலும் ஒரு சென்ட்டு ஒருத்தன் அடிச்சுட்டு போகும்போது பின்னாடி பிள்ளைங்க எல்லாம் அப்படியே மோந்துக்கிட்டே பின்னாடி போகிற மாதிரி அட்வர்டைஸ் பண்ணுறான். பெண்கள் சமுதாயம் என்னைக்காவது ஏன் எங்களை இவ்வளோ கீழ்த்தரமாக பேசுகிற அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இல்லை. ஏன்னா பெரும் அளவில் அது உண்மையாக இருக்கிறது. ஒரு சாக்லேட், அவன்கிட்ட அந்த சாக்லேட் இருக்குன்னு பின்னாடி போகிறாங்க, இப்படியெல்லாம் போட்டிருக்கிறோம். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, we must know a basic fact. அறிந்தோ அறியாமலோ அவளுடைய ஆசை அவனை பற்றி இருக்கும். இது கர்த்தர் உண்டாக்கின இன்ஸ்டிங்க்ட். அதனால்தான் குடும்பம் செயல்படுகிறது. பிரியமானவர்களே, அதுபோல் பிள்ளைகளை குறித்து நம்ம வாசிக்கும்போது தாயை குறித்து இப்படியாக ஏசாயா 49:15 வாசிக்கிறோம். ஏசாயா 49:15, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அப்போ தன்னுடைய கர்ப்பத்திலே சுமந்து பிள்ளை பிறக்குமானால் அவளை அறியாமலேயே தன்னை விட அந்த சிசுவை அவள் நேசிக்கிறாள். ஒருவேளை இங்கேயும் அங்கேயும் நிறைய எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். குழந்தை வந்துருச்சின்னு உடனேயே அதை முதலாவது அழிக்க முற்படுவது யார்? நிறையா பெண்கள் தான். குழந்தை பிறந்துருச்சின்னு குப்பை தொட்டியில் தூக்கி போடுவது யார்? அதுவும் பெண்கள் தான். ஸோ எவ்ரி ரூல் ஹேஸ் அன் எக்ஸம்ஷன். பட் த பேசிக் ஃபேக்டர்ஸ், ஷி ஹாஸ் அ டீப் இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் அஃபெக்ஷன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட உணர்வுகளோடு கூட மனுஷன் படைக்கப்பட்டிருக்கிறானால்தான் குடும்பம் செயல்படுகிறது. பவுல் இந்த இரத்த பாசத்தை சுபாவ அன்பு அவர் நிருபத்தில் குறிப்பிடுகிறார். சுபாவ அன்பை பற்றி இருமுறை அவர் தன்னுடைய நிருபங்களில் எழுதுகிறார். நேச்சுரல் இன்ஸ்டிங், நேச்சுரல் அஃபெக்ஷன் த லார்ட் ஹஸ் given டு ஹியூமன் பீயிங்ஸ். எதுக்குன்னா குடும்பம் என்கிற கூட்டமைப்பு செயல்படுவதற்காக. பிரியமானவர்களே, இப்போ இந்த குடும்பங்களை மக்களுக்கு இருக்கிற சமுதாய உணர்வு இணைத்து சமுதாயமாய் செயல்பட வைக்கிறது. அதுக்கு நம்ம கல்ச்சர் என்று சொல்லுகிறோம். கல்ச்சர்னா என்ன அப்படின்னா, சிமிலர் ஹேபிட்ஸ். சிமிலர் ஹேபிட்ஸ், ஒரு குறிப்பிட்ட பழக்க வழக்கங்கள் உடையவர்கள், அதே மாதிரி குறிப்பிட்ட சிந்தை, பிலீவ்ஸ், அதே மாதிரி குறிப்பிட்ட உணர்வுகள், இப்படி உள்ளவர்களெல்லாம் இணைந்து கொண்டு அங்கங்கே குட்டி குட்டி சமுதாயமாக அவர்கள் செயல்படுகிறார்கள். சே த கல்ச்சர் டிஃபர்ஸ் பட் த கல்ச்சர் யுனைட்ஸ். இந்த கல்ச்சர் உணர்வுனால்தான் குடும்பங்கள் சமுதாயமாக இணைந்து செயல்படுகிறது. பிரியமானவர்களே, இப்போ திருமண உறவிலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. இப்போ திருமணம் வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு குடும்பத்திலே அங்கமாயிருக்கிற ஒரு ஆண்மகன், இன்னொரு குடும்பத்தில் அங்கமாயிருக்கிற ஒரு பெண் பிள்ளை, இவர்கள் இருவரும் திருமணத்தில் இணைக்கப்படும் போது they are severed from the families they belong to. அவர்கள் குடும்பமாக இருக்கிற அந்த கூட்டிலிருந்து அவர்கள் பிரிக்கப்பட்டு ஒரு தனி குடும்பமாக அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். இந்த கான்செப்ட் நமக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நிறையா பிரச்சனை அதுதான். வேதம் தெளிவாக சொல்லுது, இது நிமித்தம் ஒரு புருஷன் தன்னுடைய தகப்பனையும் தாயும் விட்டு அப்படின்னு வாசிக்கிறோம். நீ விடாமல் அங்கே பிடிச்சிக்கிட்டே இருந்தேன்னா யூ கேனாட் ஃபார்ம் அ செப்பரேட் ஃபேமிலி. ஆகவே ஒரு குடும்பத்திலிருந்து பிரிக்கப்படுவதும் குடும்பமாக இணைக்கப்படுவதும் திருமணத்தில். அப்போ திருமணம்னு வரும்போது அங்கே ஒரு குடும்பத்தினுடைய விஸ்தாரத்தை நாம் பார்க்க முடியுது. இப்போது கல்யாணம் பண்ணப்பட்டா
புருஷன் பொண்டாட்டி அதோட போகிறதில்ல, மாமியார் மாமனார்னு ஒரு உறவு வருது. இந்த மாமனார் மாமியார் மாத்திரமல்ல, மாமன் மச்சான், அப்புறம் சகல நாத்தனார், இப்படி பல உறவு விஸ்தாரம் அடைகிறது. பிரியமானவர்களே, ஒன்றி கவனித்தால் மனிக்குலமே ஒரே குடும்பம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இது தெய்வத்தினுடைய நியமனம். இப்போ இதை புரிஞ்சு கொள்ளணும்னா ஒரு வேத வசனத்தை நான் வாசித்தால் நன்றாக புரியும். ஆதியாகமம் 1:28 வசனத்தில், ஆதியாகமம் 1:28, தேவன் ஆதாமையும் ஏவாளையும் நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி சகல ஜந்துக்களையும் ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்னும் வாசிக்கிறோம். அப்போ நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பின்னு சொல்லும்போது அவர்கள் துவங்கின ஒரு பெரிய குடும்பம்தான் மனுஷ சமுதாயம். ஆனால் மனுஷன் விழுந்து போன சுவாபம் உள்ளவனாய் இருக்கிறதுனால தனி குடும்பத்திலும் சமுதாயத்திலும் சமுதாயங்கள் மத்தியிலும் மனுஷன் சமாதானமாய் வாழ முடியாதவனாக இருக்கிறான். உண்மைதானா? இது ஒரே குடும்பம்தான், ஒரே குடும்பம்தான். ஆனால் இணைந்து போக முடியாத குடும்பம். காரணம் என்ன? மனுஷனுக்குள் பாவ வியாதி இருக்கிறது. பிரியமானவர்களே, ஜலப்பிரயத்தினாலே கர்த்தர் மனுஷ ஜாதியை அழித்த போது இப்படியாக ஒரு வசனத்தை நாம் ஆதியாகமம் 9 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 9 ஜெனசிஸ் 9:1. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார் என்று வாசிக்கிறோம். அன்றைக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொன்ன அதே காரியத்தை நோவாவுக்கு தேவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம்? கர்த்தர் எல்லாரையும் எப்படி படைச்சார்னா, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தல நடபடிகள் 17:26. The book of Acts chapter 17 and verse 26. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, மனுக்குலம் அனைத்தும் ஒரே குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் ஒரே இரத்தத்தினாலே அவர் தோன்ற பண்ணினார் என்று நான் வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு விவரம் தெரியாத உலகம், கர்த்தரை அறியாத உலகம், ஜாதி மொழி மதம் என்று ஏகப்பட்ட அடிப்படையில் பிரிந்து இருக்கிறது. ஆனால் கர்த்தரை அறிந்த ஜனங்கள், தங்களை விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள், வேதத்தை மதிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், திருமணம் என்று வரும்போது அவங்க இரண்டரை மற்றவர்களோடு கலக்கிறது இல்லை. வேற எதுக்கு அவங்க சேர்ந்துக்கிட்டாலும் திருமணம் என்று வரும்போது ஒரு பெண்ணு கொடுக்கணும், ஒரு பொண்ணு எடுக்கணும் அப்படின்னா மனுஷ ஜாதியான சகலரும் ஒரே ரத்தம் என்கிற அந்த கான்செப்ட் அவர்களுக்கு வர்றதில்லை. விழுந்து போன மனுஷன் ஜாதியை பற்றி பேச ஆரம்பிக்கிறான், விசுவாசி பேசுகிறான். ஏன்னா அது பாவத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. இப்போ அநேக திருமணங்கள் பாவத்தின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு நடத்தப்பெறுகிறது. அடிப்படையே தவறு. ஆகவே பிரியமானவர்களே, இப்போ உலகத்தில் நம்ம பார்க்கும்போது நாட்டுக்கு நாடு யுத்தம், ஒரே நாட்டில் இனத்துக்கு இனம் வித்தியாசம், சண்டை. பாகிஸ்தானில் பாருங்க, பாகிஸ்தானில் இப்போ 2 பகுதி இருக்கிறது. அவர்கள் இணைந்து போக விருப்பம் இல்லை.
we are no more Pakistanis என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், தெய்வம் மனுஷனுடைய நன்மைக்கென்று திருமணத்தையும் குடும்பத்தையும் ஸ்தாபித்தார். இப்போ இந்த குடும்பம் என்பது மனுஷ ஜாதியான எல்லாருமே ஒரே குடும்பம் தான். ஆனால் மனுஷன் பாவ வியாதியை அதில் அனுமதிக்கிறதுனால மனிதனுடைய நன்மைக்கென்று தேவன் ஸ்தாபித்த இந்த நியமனமானது இன்றைக்கு மனுஷனை இணைத்து கட்டுகிறதா இல்லாமல் மனுஷனை வெட்டி துண்டாடுகிறதாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அடிக்கடி சிறு வயதிலிருந்தே என்னை அடிக்கடி கஷ்டப்படுத்துகிற ஒரு உதாரணம். நீங்கள் எத்தனை பேர் மில்கி வே பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், மில்கி வே பார்த்துருக்கீங்களா, பால்வெளி மண்டலம் பார்த்துருக்கீங்களான்னா நிறைய பேர் பார்த்ததில்லை. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த மில்கி வேயை நீங்கள் பார்த்தில்லைன்னா, ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்னார், வானத்தை என்ன செய்ய, வானத்தை அண்ணார்ந்து பார். நாம் பன்றிகளைப் போல உலகத்தையே பார்க்க பழகினவர்கள். மேலே பார்க்கக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கிறதில்லை. அதான் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், வானத்தை அண்ணார்ந்து பார், அந்த நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமானால் நீ எண்ணுன்னு சொன்னார். ஒரு மில்கிவே அப்போது நீங்கள் வானத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்திலிருந்து இன்னொரு நட்சத்திரம் என்ன செய்ய முடியாது, பிரித்து பார்க்க முடியாது. ஒரு தானியத்தை தரையில் கொட்டி இருப்பதை போல அது காணப்படும். சொல்லப்போனால் நிலவு ஒளியைப் போல நட்சத்திர ஒளி வானத்தை அது பிரைட்டன் பண்ணி இருக்கும். இப்போ நான் சொல்ல வந்தது என்னன்னா, பிரியமானவர்களே, இந்த நட்சத்திர குடும்பத்தை தெய்வம் உண்டாக்கினார். ஆகாய விரிவு கர்த்தருடைய மகிமையை பறைசாற்றுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்றார். பிரியமானவர்களே, இந்த நட்சத்திர கூட்டத்தை பார்க்கும்போது கர்த்தரை குறித்த பயம் நமக்கு உண்டாகிறது. ஒன்று, எண்ணிக்கை. they are innumerous. No computer on earth could ever compute the total number of stars the Lord has created. மனுஷனால் முடியவே முடியாது. ரெண்டாவது, the size of the stars. அதோடைய ஒவ்வொரு சைஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியனை போல 1000 மடங்கு கோடி மடங்கு பெருசான நட்சத்திரங்கள் இருக்கிறது. அதையே நம்மளால் திங்க் பண்ண முடியல. அடுத்தபடியாக நட்சத்திரங்கள் they are luminous bodies, அதாவது சுயமாய் ஒளி தரக்கூடியவைகள். சூரியனை பார்க்கும்போது சூரியனுக்கு யாரும் ஃபியல் சப்ளை பண்ணுறதில்ல. சூரியனுக்கு யாரும் ஒரு தெர்மோமீட்டர் வச்சு தெர்மோகப்பிள் வச்சு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதில்ல. அந்த எரியறதுக்கு தேவையான ஆக்சிஜன் யாரும் சப்ளை பண்ணுறதில்ல. சகோதரனே சகோதரியே, ஒரு சூரியன் பல 1000 வருஷமாக கர்த்தர் என்ன டெம்பரேச்சரில் அது எரியணும்னு கட்டளையிட்டாரோ அதே டெம்பரேச்சரில் இன்னைக்கு வரைக்கும் எரிந்து கொண்டு இருக்கிறது. அதை விட ஆச்சரியமான என்ன காரியம்னா, இவ்வளவு எண்ணி முடியாத நட்சத்திரங்களை அவர் வானத்தில் பரப்பி வைத்திருந்தோம். அது ஒன்று கூட நம்ம ரோட்டில் நடக்கிற மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணுறதில்ல, மோதுறதில்ல. இப்போ ஆச்சரியமான காரியங்கள். அவைகள் தன் பாதையிலே தனக்கு நியமிக்கப்பட்ட வேகத்தில் ஓடுகிறது. ஒரு காலம் மாறுறதில்ல. they never change their path, they never alter the speed. God instituted and they obey meticulously, and that is why அவ்வளவு இன்யூமரஸாக இருந்தாலும் there is no collision. பிரியமானவர்களே, சில சத்தியத்தை வேதம் சொல்லுகிறத நம்ம பார்ப்பது அவசியம். இப்போ சங்கீதம் 147:4, Psalm 147:4, அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார்.
What a tremendous truth it is. The Creator knows how many stars are there. பிரியமானவர்களே, He has named each and every one. He knows them by name. இதை யோசித்து பார்த்தா பைத்தியம் தான் பிடிக்கும் நமக்கு. இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, இவ்வளவு இன்யூமரஸ் கோடி கோடி கோடிக்காக இருந்தாலும் அவைகளில் ஒன்றாகிலும் தனக்கு நியமிக்கப்பட்ட வேகத்தையோ பாதையையோ மாற்றிக்கொள்வதில்லை. யோபுவினுடைய புஸ்தகத்தை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஐ லேர்ன் so much of astronomy from Job. இப்போ சொல்லப்போனால் ஜோபு வாஸ்ததில் இருந்து தான் எனக்கு அஸ்ட்ரானமியை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையே வந்தது. யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம், யோபு 38, 31, 32 வசனங்கள். Job 38 verse 31 and 32. அருமின் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பத்தத்தை நீ இணைக்கக்கூடுமோ? அல்லது மிருக சீரிஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ? ராசிகளை அதினதின் காலத்திலே வரப்பண்ணுவாயோ? துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயோ? இதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபு காலத்தில் அஸ்ட்ரானமி எப்படி இவ்வளவு அதிகமாக இருந்ததுன்னு எனக்கு புரியலை. இன்னைக்கு யோபுல சொன்ன இந்த நட்சத்திர கூட்டத்தை பற்றி நம்மளுக்கு அநேகருக்கு தெரியாது. பிரியமானவர்களே, இதில் அருமின் ஒருவேளை ஹிந்துக்களாக இருக்கிறவங்களுக்கு அதிகமாக தெரியும் கிறிஸ்தவர்களை விட. கார்த்திகை நட்சத்திர கூட்டத்தில் 6 நட்சத்திரங்கள் ஒரு குரூப்பாக இருக்கும். they behave as a group. ஆகவே அதுக்கு நாங்கள் அருமின் நட்சத்திரம் என்று சொல்லி யோபு எழுதுகிறார். அடுத்தது மிருக சீரிஷம். மிருக சீரிஷ நட்சத்திர கூட்டம் ஓரியன் குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். நீங்கள் ஒருவேளை ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, ஓரியன் குரூப். பிரியமானவர்களே, துருவ சக்கர நட்சத்திரம். துருவ சக்கர நட்சத்திரம் என்பது சுவாதி நட்சத்திரத்தை காட்டுகிறது. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அவர் யோபு கேட்குறாரு, அதனுடைய பாதை ஸ்பீடு உன்னால் ஆல்டர் பண்ண முடியுமா? அல்லது why they behave together? ஏன் அது குரூப்பாக செயல்படுது? அது அந்த உறவை உன்னால் உண்டாக்க முடியுமா அப்படின்னு கேட்குறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அவர் என்ன கேட்குறாருன்னா, சுகிர்த சம்பந்தம் சொல்றார். சுகிர்த சம்பந்தம், the sweet affinity. They have the sweet affinity to behave together, to move together. பிரியமானவர்களே, இதெல்லாம் யோபு நட்சத்திரங்களை பற்றி எழுதியிருக்கிறார். இப்போ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ நட்சத்திரங்களை மனுஷ ஜாதி இதுவரைக்கும் உலகத்தில் இருந்த எல்லா மனுஷ ஜாதியை நம்ம சேர்த்து போட்டாலும் நட்சத்திர கூட்டத்தில் ஒரு பங்கு கூட வராது, தெரியுமா? ஆனால் அந்த நட்சத்திர கூட்டம் they move with a sweet relationship in the same speed, in the same direction, not colliding one with the other. ஆனால் மனுஷனை பார்க்கும்போது பிரியமானவர்களே, எவ்வளவு துக்கமாக இருக்கிறது. கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்யக்கூடிய மனப்பக்குவம் மனுஷனுக்கு மாத்திரமில்லை, ஜீவன் இல்லாத ஜீவராசிகள். ஆனால் அது ஓடுன்னு சொல்றாரு, ஓடுது.
ஜீவனுள்ள மனுஷன், நான் உன் நன்மைக்காகவே இப்படி ஒரு நியமத்தை உண்டாக்கியிருக்கிறேன், இப்படித்தான் யூ மஸ்ட் ஹேண்டில் ஒன் another, யூ மஸ்ட் பிஹேவ் வித் ஒன் another, திஸ் ஷுட் பி யுவர் ஆட்டிடியூட் என்றெல்லாம் கிளியராக எழுதி கொடுத்துருக்கிறார். அவர் யூ ஃபார்ம் யுவர் ஓன் கைட்லைன்ஸ் என்று கொடுத்தவர் அல்ல. ரொம்ப துல்லியமாக ஒரு ஆண் எப்படி ஒரு பெண்ணோடு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பெண் எப்படி ஒரு ஆணோடு நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் எப்படி பெற்றோர்களோடு நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளோடு கூட நடந்து கொள்ள வேண்டும், சமுதாயத்திலே பிறன் யுவர் நெய்பர் நீ எப்படி அடுத்தவனோடு கூட நடந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் துல்லியமாக விவரமாக எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை மதிக்கிறதில்லை. In the first phase we never realized this is God instituted for me. இது கர்த்தர் எனக்கு நியமித்தது என்கிற அந்த அறிவு நமக்குள் வர்றதில்லை. பிரியமானவர்களே, ஜீவனுள்ள மற்றவைகளை பாருங்கள். மனுஷனை தவிர கர்த்தர் என்ன பண்ணாரு, காடைகளை பார்த்து சொன்னார், என் ஜனங்களுக்கு அவங்க என்வி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் பாளையம் எங்கும் 3 அடி உயரத்துக்கு காடைகள் வந்து விழுந்ததாம். கர்த்தர் சொல்லும்போது அப்படியே துல்லியமாய் செய்யக்கூடிய காடைகளை நாம் பார்க்கிறோம். இன் மில்லியன்ஸ். ஏன்னா இஸ்ரவேலில் வனாந்திரத்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்க? There were more than 20 lakhs of people. அது எல்லாரும் திருப்தி அடையத்தக்க நிலைமையில் காடைகள் வந்து விழுந்ததுன்னா they were in millions. ஆனால் அது எப்படி கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எலியாவை போஷித்த காகத்தை பாருங்கள். காகம் பிடுங்கி திங்கிறது தான் பழக்கம் அதுக்கு. ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ வெறும் பிரெட் எடுத்துகிட்டு போனால் பத்தாது, கொஞ்சம் சைட் டிஷ்ஷும் கொண்டு போன்னு சொன்னார். பிரியமானவர்களே, ஆனால் யோனாவை விழுங்கிய மீன்கிட்ட சொன்னார், கொண்டு போய் சேஃபாக டெலிவர் ஹிம் இன் அ ஷோர்னு சொன்னார். இப்படியெல்லாம் பார்க்க போனால் கர்த்தருடைய நியமங்களை ஜீவராசிகள் யாரும் மீறுறது கிடையாது. தங்களுடைய சிருஷ்டிகர் யார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனுஷன் மாத்திரம் தெய்வத்தினுடைய நியமங்களை மதிப்பதில்லை. அந்த காரணத்தினாலே அவனுடைய நன்மைக்கென்று கர்த்தர் உண்டாக்கின அந்த நியமங்கள் இன்றைக்கு அவனை இணைத்து கட்டுகிறதாக இல்லாமல் அவனை சிதறடிக்கிறதாக இருக்கிறது. குடும்பம் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. பிரியமானவர்களே, குடும்பம் என்பது இட் ரிஃப்ளெக்ட்ஸ் காட். தெய்வத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நியமனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் மனுஷனோடு கூட எப்படி ஈடுபடுகிறார் என்பதை மனுஷனுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஆவியோடு கூட உறவுள்ள, தெய்வத்தோடு கூட உறவுள்ள ஒரு நியமனம்தான் திருமணமும் குடும்பமும். அதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இப்போ எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தில் நாம் இப்படியாக பவுல் சொல்ல கேட்கிறோம். எபிஷியன் 5:32 அவர் என்ன சொல்கிறாரு? புருஷனும் மனைவியும் உறவை சொல்லி கொண்டிருக்கும் போது, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றி சொல்லுகிறேன் என்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் கொரிந்தியருக்கு எழுதும்போது திருமணம் என்பது புருஷன் மனைவி மாத்திரம் நினைக்காத, 1 கொரிந்தியர் 11:3, 1 Corinthians 11:3, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப திருமணம் என்பது நானும் என் புருஷனும்
நானும் என் மனைவி என்று நினைப்பது தவறு. It has to do with God. He instituted. இது தெய்வத்தோடு சம்பந்தப்பட்டது என்கிற அறிவு நமக்கு வேண்டும். இந்த நியமத்தை நாம் அலட்சியம் செய்யும் போது அது நம்முடைய ஆவியை பாதிக்கும். பிரியமானவர்களே, இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த புருஷன் மனைவி குடும்பம் என்கிற உறவு தேவனோடு தொடர்புள்ளதாய் இருக்கிறபடியால் நாம் இதில் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, பயபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ கேஷுவலாக அப்படி எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. பிரியமானவர்களே, இப்போ வேதம் சொல்லுகிறது, மனுஷனிடத்தில் தெய்வம் எதிர்பார்க்கிற எல்லா கட்டளைகளையும் 2 கட்டளையாக சுருக்கி வேதம் சொல்லுது. அந்த 2 கட்டளைகள் உங்கள் எல்லாரும் தெரியும். தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறு. அடுத்தது, பிறனிடத்தில் நீ உன்னை நேசிக்கிறது போல நேசமாயிரு. இவ்வளோதான். இப்போ என்னோட பிறன் யார்? சொந்த பொண்டாட்டியே நேசிக்காதவனுக்கு பிறனே கிடையாதுங்க. You don't have any neighbor. If you fail to love your own wife, you don't have any neighbor. You are an utter failure. சொந்த புருஷன் அனுசரிக்க தெரியாத பெண், you never have any neighbor. So we willfully disobey God. குடும்பத்தை சரியாக நடத்த தெரியலன்னா என்ன அர்த்தம்னா, it indicates that you are deviating from God. பிரியமானவர்களே, இப்போ பிரிக்க முடியாத பிறன் என்னுடைய மனைவியும் என்னுடைய புருஷனும் தான். பிறன் யார் என்று ஒருத்தன் கேட்டான். ஒரு நியாய சாஸ்திரி இயேசுவிடத்தில் அவரை சோதிப்பதற்காக ஒரு கேள்வி கேட்டான், எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, நமக்கு தெரியுமா, கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்துருக்கிற டெஸ்ட் டோஸ் யார்? புருஷனும் மனைவியும். அப்போ இந்த உறவிலே தோற்று போனவன் வெளிப்படையாக தெய்வத்தோடு உள்ளவர்களே தோற்று போனவன். பிறன் என்று சொல்லுகிற மற்றவனை கையாள அருகதையற்றவன். அடுத்தபடியாக இந்த திருமண குடும்ப உணவு இணைப்பு how close and how severe it is, அதை குறித்து வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. இப்போ என்ன வாசிக்கிறோம்னா, ரெண்டாம் அதிகாரம் 23-24 வசனங்கள். Genesis 2 verses 23-24. இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். பிரியமானவர்களே, how God views, கர்த்தர் மனுஷனுடைய இணைப்பை எப்படி பார்க்கிறார்? You can never sever this relationship. You can never separate yourself because you are one body. You are severally and jointly responsible. பிரியமானவர்களே, இதிலே கற்பத்தின் பிள்ளை என்று சொல்லுகிறார். அப்போ கற்பத்தில் அந்த தாயுடைய எசன்ஸ் தான் அந்த பிள்ளை.
தாயுடைய இரத்தத்தில் இரத்தம் தான் அந்த பிள்ளை. பிரியமானவர்களே, இந்த பிரிக்க முடியாத கூட்டமைப்பில் எப்படியெல்லாம் செயல்படணும்னு சொல்லி கர்த்தர் கைட்லைன்ஸ் கொடுக்குறார். இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், யூ லவ் யுவர் வைஃப் ஆஸ் யூ லவ் யுவர் ஓன் பாடி சொல்கிறார். உன்னுடைய சொந்த சரீரத்தை எப்படி நேசிப்பாயோ அப்படி உன்னுடைய மனைவியை நீ நேசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு மனுஷனை நம்பி ஒரு பெண்ணை கொடுக்கிறார். மவனே, நீ இதில் தோத்து போனேன்னா நான் நிற்க வச்சு கேட்பேன் அப்படின்னு. பிரியமானவர்களே, அதுபோல ஒரு பெண்ணுக்கு சொல்றாரு, உனக்கு சொந்த தலை இருக்கிறது போல திருமணத்தில் நான் உனக்கு ஒரு புதிய தலையை கொடுக்கிறேன். இட் இஸ் மை இன்ஸ்டிடியூஷன். உனக்கு ஒரு புதிய தலையை நான் கொடுக்கிறேன். so that you may submit yourself unto him. Not because he is attractive, not because he is good, not because he is so violent. He is God-given authority. பிரியமானவர்களே, ஒரு தனி மனுஷன் தவறு செய்யும்போது அது குடும்பத்தை நிச்சயமாய் பாதிக்கும். ஒரு தனி மனுஷன் நல்லது செய்யும்போது அது அந்த குடும்பத்தை பாதிக்கும். நடைமுறையில் நம்ம அதை பார்த்திருக்கிறோம். ஆதாம் பாவம் செய்தார், அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ அந்த ஆதாம்கிட்ட சொன்னார், நீ இனிமே போய் குடும்பத்துக்காக சம்பாதிக்க போகும்போது நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ எவ்வளவு எஃபர்ட் போடுறியோ அந்த அளவுக்கு உனக்கு என்ன கிடைக்காது, ரிட்டர்ன்ஸ் வராது அப்படின்னு சொன்னார். பாருங்கள், இன்னைக்கு ஒரு மழை அவசியம். மழை பெஞ்சிச்சுன்னா எல்லாத்தையும் வாரிட்டு போயிடுது. ஒரு பூச்சி விழுந்துச்சுன்னா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுது. பிரியமானவர்களே, இதெல்லாம் என்ன சொல்லுது? நீ எவ்வளோதான் பாடுபட்டாலும் அதுக்கு ஏற்ற ரிட்டர்ன்ஸ் கிடைக்காதுன்னு சொன்னார். அதே மாதிரி பெண்ணை பார்த்து என்ன சொன்னார்? நீ வேதனையோடு கூட பிள்ளை பெறுவாயின்னு சொன்னார். இப்போ நம்ம சொல்லலாம், அடப்போங்க, இன்றைக்கி 50% நாங்கள் சிப்பை ஓப்பன் பண்ணி தான் பிள்ளை எடுக்கிறோம், நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு கற்ப வேதனைப்பட்டு பிள்ளை பெறதில்லைன்னு சொல்லலாம். பிரியமானவர்களே, பிள்ளை வழக்குங்கிறதே ஒரு வேதனை தான். பிரியமானவர்களே, இதெல்லாம் ஏன் அப்படின்னா, அந்த கர்த்தர் நியமித்த அந்த இன்ஸ்டிடியூட்டை மதிக்காததுனால தான். ஆல் பிகாஸ் தே ஃபெயில் டு ரெஸ்பெக்ட் காட் ஆர்டைன்ட் மேரேஜ். நான் எப்படி சொல்கிறேன்? அந்த பொண்ணுகிட்ட என்ன ஆதாம்கிட்ட என்ன கேட்டார்? நான் உனக்கு புசிக்க வேணான்னு சொன்னேன். அந்த பொண்ணு என்ன சொன்னான்? இதை புசின்னு சொன்னான். நீ என்ன பண்ண? நீ என்ன பண்ணியிருக்கணும்? அவர் வேண்டான்னு சொன்னார், நான் புசிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். அந்த பொண்ணையே அவர் தான் கொடுத்தார். ஆனால் அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னு நீ சாப்பிட்டல, உன் மனைவியின் சொல்லுக்கு நீ கீழ்ப்பட்டபடியால் அப்படின்னு சொல்லி தான் பனிஷ்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறார். பிரியமானவர்களே, அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? தவறு செய்கிறவன் புருஷனோ மனைவியோ யாராக இருந்தாலும் அது ஒரு குடும்பத்தை பாதிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், 127ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால்
வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகளை கொடுக்கும்போது கர்த்தர் அதோடு கூட ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். என்ன பொறுப்பை கொடுக்கிறார்னா, பிள்ளை பெத்துட்டாங்கிறது பெருசு இல்லை, அந்த பிள்ளையை பிசாசினுடைய பிடியிலிருந்து காப்பாற்றி நீ வளர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை அவர் கொடுக்கிறார். ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உபாகமம் 6 அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள். புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 6 verse 6 through 9. நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. Do not take it light when you get a baby. You are given a deep responsibility. உன் இருதயத்தில் இருக்க கடவது. Write it deep in your heart. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, whether you teach them anything or not, it is your prime duty to teach all these things unto your children. You are accountable. நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. You cannot have any other important business after God has given you children. They are to be protected from the evil power of the world. பிள்ளைய பெத்துட்டனா உனக்கு வேற வேலையே இருக்க முடியாது. நீ படுக்கும் போதும், உட்கார்ந்திருக்க போதும், எழுந்திருக்கும் போதும் இவைகளை பேசு என்று சொல்லுகிறார். எத்தனை பெற்றோர்கள் இந்த நியமனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க? நமக்கு உட்கார்ந்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், படுக்கும் போதும் கையில் செல்போன் தானே தவிர, பிரியமானவர்களே, இந்த ஒரு நியமனம் நமக்கு இருக்கிறது என்கிற பொறுப்பை பிள்ளைகளை பெற்றவர்கள் உணர்கிறதில்லை. அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. Why so much of teaching on that? Because he knows that we are so careless when we beget children. ஆபிரகாமை ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டார்? பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஜெனசிஸ் 18:19, ஆதியாகமம் 18:19, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். Not that he will educate them, but he will see to that they abide by that. இப்படி செய்ய என்று தாம் பெத்த பிள்ளைக்கும் அவங்க பெத்த பிள்ளைக்கும் கட்டளையிடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். பிரியமானவர்களே, சொந்த குடும்பத்தை நடத்துவது ஆவிக்குரிய அடிப்படை தேவை. சொந்த குடும்பத்தில் விழுந்தவன் சகலத்திலும் விழுந்தவன். சபையிலும் சமுதாயத்திலும் சகலத்திலும் விழுந்தவன். ஆகையினால்தான் பாஸ்டரல் எபிசல்ஸ் அதில் தகுதியை குறித்து நான் வாசிக்கும் போது, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், நல்லா கவனிங்க, 1 தீமோத்தேயு 3:4 அவர் சொல்கிறாரு, சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், அப்புறம் என்ன வாசிக்கிறோம், தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்திலும் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். சில பிள்ளைங்க பிறக்கும் போதே வாளோட பிறக்குது. whether you believe it or not, அவ்வளோ ஈஸியாக அடக்க முடியாது.
அப்பா அம்மாவை உண்டுலன்னு ஆக்கிறோம் சின்னதாக இருக்கும் போதே. சில பிள்ளைங்க வந்து களிமண் பொம்மை மாதிரி வச்ச இடத்துல உட்காரும். ஆனால் சில பிள்ளைங்க அப்படி இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர்கிட்ட போய் ஆமாம் நீங்கள் கொடுத்து நான் சொன்னதை கேட்குதா, நான் இப்படி சொன்னால் அப்படி சொல்லுது, இப்படி சொன்னால் இப்படி சொல்லுது, என் பிள்ளைக்கு கை நீட்டம் யாரையும் சப்புன்னு வச்சிரும், என் பிள்ளைக்கு வாய் நீட்டம் இப்படி தான் பேசணும் இல்லை, எப்படி யார்கிட்டையும் எதுவும் பேசிவிடும், இப்படிலாம் யார்கிட்ட சொல்ல முடியாது, யார்கிட்ட சொல்ல முடியாது, கர்த்தர்கிட்ட சொல்ல முடியாது. அவர் சொல்கிறாரு, சகல நல்லொழுக்கங்களிலும் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாக இருக்க வேண்டும். எப்படிங்க பண்ணுறது? நானே ஒரு அறகுறை, நான் எப்படி இன்னொன்று பண்ண முடியும்? பிரியமானவர்களே, you be on your knees to get the help of the Spirit, especially when your children are unruly. ஒரு பிள்ளை இந்த மாதிரி வாளோட பிறந்துருச்சு, கை நீட்டமாக இருக்குது, வாய் நீட்டமாக இருக்குதுன்னா, it warrants that you must be on your knees until the Lord sets it right. பிரியமானவர்களே, இப்போ ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னார்னா, உன் குடும்பத்தை நீ நல்லா நடத்துறனால, வரப்போகிற சந்ததியும் நீ வந்து சரியாக கைட் பண்ணுறனால, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி உலகத்தில் உள்ள சகல குடும்பங்களையும் உனக்குள் நான் என்ன செய்ய போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொன்னார். அவனும் மனுஷன்தான். அதில் தமிழ் வேதாகமத்தில் ஆதியாகமம் 12:2-3 நம்ம வாசிக்கும்போது ஆங்கில வேதாகமத்தில் இருப்பது போல அது அவ்வளவு தெளிவாக இல்லை. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் நாங்கள் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறோம். வம்சங்கள் எல்லாம்னு மூல பாஷையில் இல்லை. மிஷ்பாக்கா என்கிற எபிரேய பதத்துக்கு குடும்பம் என்பது பொருள். ஆகவே NIV தவிர மற்ற எல்லா ஆங்கில வேதாகமத்திலும் ஃபேமிலிஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு தான் இருக்கும். ஆனால் ஏனோ தெரியல, தமிழ் வேதாகமத்தில் வம்சம்னு போட்டிருக்கு. பிரியமானவர்களே, நான் கர்த்தருடைய நியமத்தை கடைபிடித்து நடக்கும்போது என் மூலமாக அநேக குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க செப்பனிட சீர்படுத்த விரும்புகிறார். ஒருவர் ஒழுங்காய் நடக்கும்போது அவர்கள் மூலமாக அநேக குடும்பங்கள் சீர்படும், சீர்பொருந்தும். அதுதான் அவருடைய நோக்கம். இப்போ இதுவரைக்கும் நெகட்டிவாக நிறையா பார்த்துட்டோம். ஒரு அற்புதமான சங்கீதம் இருக்குது, அதை நம்ம கல்யாணத்தில் மாத்திரம்தான் பயன்படுத்துவோம். அது 128ஆம் சங்கீதம். அந்த 128ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் நியமித்தது அது ஆசீர்வாதமாக இருக்குமா வேண்டுமானால், சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால், பயனுள்ளதாக இருக்க வேண்டுமானால் அது என்ன செய்யணும்னு அங்கே தெளிவாகி போட்டிருக்கு. 128ஆம் சங்கீதத்தில் கர்த்தருக்கு பயந்து. முதலாவது ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டியது தெய்வ பயம். மனைவி அணுகிறதானாலும் புருஷனை அணுகிறதானாலும் கூட நின்று பார்த்து கொண்டிருக்கிற ஒருவர் இருக்கிறார் என்கிற பயம் இருக்குமானால் நம்ம நடவடிக்கை எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கு குடும்பங்களுக்குள் இருக்க வேண்டிய பரஸ்பரம் சந்தோஷம் இணக்கம் இல்லாததுக்கு ஆதி காரணம், மூல காரணம் absence of the fear of God. தெய்வ பயம் இன்றைக்கு இல்லை. ஆகவே தான் 128ஆம் சங்கீதத்தில் கர்த்தருக்கு பயந்து அப்புறம் என்ன செய்யணும், அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். பிரியமானவர்களே, நம்ம ஐயா இஷ்டப்படியோ அம்மா இஷ்டப்படியோ பிள்ளைங்க இஷ்டப்படியோ குடும்பம் நடத்தக்கூடாது.
ஒரு காலத்தில் பொண்டாட்டிக்கு பயந்தவன்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு பயந்த பெற்றோரை பார்க்குறோம். They dictate terms. Very surprising. There are parents really afraid of the children. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது, அப்பா பேச்சு வேணாம், அம்மா பேச்சு வேணாம், பிள்ளைங்க பேச்சு வேணாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிறவன் பாக்கியவான். You must make sure that you walk his way, never deviate. அப்ப சொல்றாரு, ஆதாமுக்கு என்ன சொன்னாரு? நீ விதைப்ப, ஆனா ரிட்டர்ன்ஸ் வராதுன்னு சொன்னார். 128 சங்கீதத்தில் என்ன சொல்றாரு? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். I'll make sure that you get proper returns, and whatsoever he does shall prosper. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிறார். பிரியமான, இது கர்த்தருடைய வாக்கு தத்துவம். மோனே, நான் உனக்கு நம்பி ஒரு மனைவியை, ஒரு புருஷனை, பிள்ளைகளை நான் கொடுத்திருக்கிறேன். நீ மாத்திரம் எனக்கு பயந்து என்னுடைய வழிகளிலே நீ நடந்தால், அப்ப நான் என்ன செய்வேன்? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். Whenever you want, you can appease yourself with the wine. எப்பொழுதும் உனக்கு இனிமையான பழரசமாய் அவள் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளை போல் இருப்பார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வாக்குத்தத்தம், புருஷனும் மனைவியும் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் அந்த பிள்ளைங்க சீரழிந்து போகாது. கர்த்தர் அவர்களை சந்திப்பார். ஏன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், பிள்ளை பெற்ற பிறகு நமக்கு என்னதான் வேலை? அதுங்களை மேய்க்கிறதுங்கிறீங்களா? மேய்க்கிறது இல்லை. ஆண்டவரே, நானே அறவர எனக்கு ஒரு பிள்ளைய வேற கொடுத்துட்டீங்க, அதான் கேட்கவே வேண்டாம். அவங்க அப்பனை மாதிரியே இருக்கு, நான் என்ன செஞ்சு தொலைக்கிறத? நீங்கள் அவனை மாற்றினால் ஒழிய நான் வேற எதையும் செய்ய மாட்டேன், வேற எதையும் செய்ய மாட்டேன். பிரியமானவர்களே, பிள்ளைங்க படிக்கலைன்னா நாயா அலையிறாங்க. ரிசல்ட் வந்துருச்சு, கொஞ்சம் மார்க் கம்மியாக போச்சுன்னா பதறாங்க. ஆனால் பிள்ளைங்க சுயமாக பைபிள் எடுக்கிறதில்ல, சுயமாக ஜெபம் பண்ணுறதில்ல, கர்த்தரை தேடுகிறதில்ல, தன்னார்வமாக வர்றதில்ல, ஆராதனையில் உட்கார்ந்தாலும் அடக்கி வாசிக்கிறதில்ல, 10 தடவை எந்திரிச்சு போகுது. என்ன செய்கிறோம்? அந்த பிள்ளை அப்படித்தான். வெக்கமால சொல்கிறதுக்கு பெத்தது யார்? நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்பனா ஆயிக்குங்க தெய்வ பயம் இருந்தால புள்ள ஒழுங்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. வெக்கமா இல்லை? இன்றைக்கும் அசம்பிளிக்கு போகும்போது சின்ன பசங்களுக்கு திங்கிறதுக்கு பிஸ்கட்டு, விளையாடுறதுக்கு டாய்ஸு, இதெல்லாம் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு வரவங்க இருக்கிறாங்க. ஏன்? பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது அதெல்லாம் கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? மௌனே, உனக்கு கிளாஸில் டீச்சர் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது எப்போ வேணாலும் நீ தின்னு, டெஸ்க்கு அடியில் உட்காந்து தின்னு, இல்லைன்னா அடுத்தவன் பிடிக்குவான். டாயை வச்சு விளையாடு, அவங்க பாட்டு கிளாஸ் நடத்திட்டு இருக்கு, சொல்லி அனுப்பேன். நீ கர்த்தருடைய சன்னிதானம் என்பது பயப்படத்தக்கது என்கிற அறிவு இன்றைக்கு பெரும்பாலும் என்னை பொறுத்தளவில் பிரதரன் விசுவாசிகளுக்கு இல்லை. பிரியமானவர்களே, நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, திருமணம், குடும்பம் என்பது விளையாட்டு சமாச்சாரம் இல்லை. இப்போ ஒரு கார் வாங்குகிறோம், நாம் சம்பாதிச்சு அவ்வளோ காசு போட்டு வாங்கின கார், ஏன் இஷ்டப்படி தான் ஓட்டுவேன் அப்படின்னு ஓட்டினா என்ன ஆகும்? அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. நீ காரை நீ வெளியே எடுத்துகிட்டு போனீன்னா இந்த மாதிரி ரூல் படி தான் நீ ஓட்டணும்னு இருக்கு.
நான் நிறைய பேர் ஓட்டுறதை பார்த்துருக்கேன். அப்படின்னு ஓட்டினீங்கன்னா போய் சேர்றது கேள்விக்குறி. அதுபோல தான் திருமணம். என்னையா பெரிய திருமணம், வந்தான் போனவெல்லாம் கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்திட்டு தெரிகிறான், எனக்கு தெரியாதா அப்படின்னா, உனக்கு தெரியாதுங்கிறதுனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மனைவியை கட்டுக்கோப்பாக நடத்துவது எளிதல்ல. உன்னையே உனக்கு நடத்த தெரியாது, உனக்கு இன்னொரு ஆளை கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? இப்போ ஆண்டவரே, நானே நீதியின் வழியிலே செவ்வையாய் நடக்க அறியாதவன், இப்போ இன்னொருத்தனையும் கொடுத்து நீங்கள் 2 பேரும் ஒரே கோட்டில் நடங்கன்னு சொல்கிறீர, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? ஆகையினால அந்த லோத்தையும் மனைவியும் கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போனது போல நீங்கள் எங்கள் 2 பேர் கையை பிடிச்சி இந்த திருமண வாழ்க்கையில் நீங்கள் நடத்தி போனீங்கன்னா உங்கள் பின்னாடி வர்றோம் என்று சொல்லக்கூடிய அறிவு நமக்கு தேவை. பிள்ளைகள் அப்படி தான். ஆண்டவரே, நாங்களே வர எங்களுக்கு பிள்ளைகளை வேற கொடுத்துட்டு சகல நல்லொழுக்கங்களிலும் கீழ்ப்படிய பண்ணுகிறவனமாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் போகிற ஊருக்கு வழியா அப்படின்னு சொன்னால், அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள். நான் சொன்னது போலவே நான் பிறக்கும் போதே வால் இருந்தது, ஆனால் வெளியில் தெரியாது. அதுக்கு ஊம குசும்புன்னு சொல்லுவாங்க. மற்ற ஆவரேஜ் பிள்ளைகளை விட ரொம்ப வித்தியாசமாக இருந்தேன். என்னுடைய பெற்றோர் காலையிலையும் இரவிலும் என்னை வச்சுட்டே ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, எப்படியாவது நீர் இவனை திருத்த வேண்டும் என்று சொல்லுவாங்க. நான் 12 வயது சிறுவனாக இருந்தபோது ஒரு கல்லூரி மாணவன் பயப்படுற காரியத்துக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் போகிற போக்கு சரியில்லாமல் இருந்தது. நான் 12 வயது சிறுவனாக இருக்கும்போது கர்த்தர் என்னோடு கூட ஈடுபட்டார், என் வழியை மாற்றினார். பிரியமானவர்களே, ஆகையினாலே நான் எச்சரிக்கப்பட்டேன். இதெல்லாம் எதுக்காகனா பயங்காட்டுறதுக்காகவோ சொத்தை சொல்கிறதுக்காகவோ இல்லை. ஒருவேளை நம்முடைய குடும்பம் கர்த்தர் நியமித்த அந்த நோக்கப்படி ஆசீர்வாதமாக, பிறரைக்கு ஆசீர்வாதமாக இல்லாதிருக்குமானால், God wants to set it right. இந்த முகாமில் அவர் சொல்கிறாரு, இது வரைக்கும் இந்த காரை பாரு, சொட்டை இல்லாத ஏதாவது ஒரு பகுதி இருக்கா சொல்லு, இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்க, என் கையில் அப்படியே கொடு. ஐ வாண்ட் டு செட் இட் ரைட். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் சொல்றதெல்லாம் உன் இஷ்டப்படி குடும்பம் நடத்திட்ட, இன்னைக்காவது சொல்லு, ஆண்டவரே 128ஆம் சங்கீதத்தில் சொன்னபடி நான் என்னை உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து இனிமேல் அவர் வழிகளில் நடக்க எனக்கு உதவி செய்யும், ஞானந்தாரும். நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி பேச்சுலர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துவோம். எப்படா ஒரு பொண்ணை தேர்ந்தெடுக்கிறது, நம்ம தலையில் ஒரு பொண்ணை கட்டிட்டாங்கன்னா எப்படா அதை காப்பாற்றுறதுன்னு சொல்லி. அந்த சமயத்தில் 1 பேதுரு 3:7 ஒரு வசனம் இருக்குது, பெண்ணானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியால், தெரியாதா, நீங்கள் விவேகத்துடனே அவர்களுடனே நடந்துன்னு சொல்லி. இந்த விவேகம் கர்த்தர் மாத்திரம்தான் தர முடியும். அதுவும் நமக்கு கிடைக்கிற பொண்ணு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க, அவ்வளோதான். சூப்பர் விவேகம் நமக்கு தேவை. அது யார் தர முடியும்? கர்த்தர் தான் தர முடியும். இந்த பெண்ணை கொடுத்தவர் அந்த விவேகத்தையும் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையால் நம்ம இனிமே நம்முடைய வாழ்க்கையில் சீரான பாதையிலே நடக்க, நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது பெருசு இல்லை, நம் மூலமாக பூமியில் உள்ள சகல குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால்
கர்த்தர் சொல்லாரு, சோர்ந்து போகாத. இதெல்லாம் உனக்கு ஏன் சொல்கிறேன்னா, எங்கே நீ சொத்தை விட்டுருக்கங்கிறத காட்டுறதுக்கு தான். அவை உன்னை எனக்கு கொடு, நான் உன்னை ஆண்டு கொண்டு ஆசீர்வதித்து அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறாரு. தொடர்ந்து இந்த சத்தியத்தை நாம் தியானிக்கவும், முகாமை முடித்து போவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரோடு உள்ள உறவை சீர்படுத்தவும் கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய பரிசுத்த நாமம் என்றும் என்றும் சதாகாலங்களில் மகிமைப்படுவதாக. ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய தாசன் மூலம் தேவன் நம்மோடு பல நிலைமைகளில் இடைப்பட்டார். முதலாவது ஏற்படுத்தப்பட்ட குடும்பம் அது எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி அது ஆவிக்குரிய குடும்பமாக காணப்பட்டது. ஆனால் மனிதன் கீழ்ப்படியாமையினாலே பாவ சந்தையை உண்டாக்கினதினாலே அவன் விழுந்து போனான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் மனுஷனுக்கு சமுதாய உணர்வோடு தேவன் மனுஷனை படைத்தார். இரத்த பாசத்தோடு அவனை படைத்தார். சுவாப அன்போடு அவனை படைத்தார் என்று சொல்லி குடும்பத்தை குறித்து பல நிலைமையிலே நாம் சிந்தித்தோம். கணவன் மனைவி உறவு என்பது எவ்வளவு முக்கியத்துவமுள்ள ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நமக்கு பல நிலைமையில் நமக்கு அருமையான சகோதரன் உணர்த்தினார். அதோடு மாத்திரமல்ல, அது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் அது மாதிரியாக இருக்கிறது என்று சொல்லி நம்மோடு இடைப்பட்டார். கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் அது கர்த்தரால் வளர்ந்த சுதந்திரம் மாத்திரமல்ல, அவரை வளர்த்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக அவர்களை வளர்க்க வேண்டும், அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையிலே போதிக்கும்போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 128ஆம் சங்கீதத்தில் நாம் சிந்தித்தது போல, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பான் என்று சொல்லி பின்பு வரக்கூடிய அந்த பகுதிகளிலே நாம் சிந்திக்க முடியும். ஆக இப்படிப்பட்டதான நம் ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்கு கர்த்தருடைய கரங்களில் நாம் ஒரு விசை நம்மை சீர்தூக்கி பார்த்து நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நாம் இன்னும் குறைவுள்ளவர்களாக இருப்போமானால் கர்த்தரை சீர்தூக்கி பார்த்து அந்த காரியங்களில் கர்த்தர் நிறைவாக்கும்படியாக கர்த்தருடைய கரங்களில், பலத்த கரங்களில் நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஒரு பாடல் ஆசிரியர் எப்படியாக பாடுகிறார், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு பாடல் ஆசிரியர் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய மகத்துவத்தை பாடக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமும் ஜாதியும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் கீழ்ப்படிந்துள்ளவர்களாக பயபக்தியுடன் நம்முடைய குடும்ப வாழ்க்கை நடத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் கேட்ட சத்தியத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக கோயம்புத்தூர் வந்திருக்கிற அருமையான மூத்த ஊழியர் ஜோசப் ராஜன் அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறி இந்த கூட்டத்தை, இந்த நாளினுடைய கூட்டத்தை நிறைவு செய்வார்கள். அதற்கு பின்பதாக ஒரு சில அறிவிப்புகள் உண்டு. நாம் ஜெபத்திற்காக தலைவணங்குவோம். ஜெபத்திற்காக தலைவணங்கிற இடத்துல நாம் நம்மை மாவே கர்த்தருடைய சமூகத்திலே சீர்தூக்கி பார்ப்போம். ஜெபிப்போம். ஆதியில் ஏதேனில் ஆதி குடும்பத்தை ஸ்தாபித்தவரும், குடும்பத்தின் மேல் அக்கறை கொண்டவரும், குடும்ப உறவுகளை மிக மேன்மையாய் கவனிக்கிறவருமான எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் மாலை பொழுதில் கர்த்தருடைய திருவடியிலே நாங்கள் அமரத்தக்கதாக எங்களை அமைதியோடு அழைத்து வந்தீர். கர்த்தருடைய தாசனை தேவ வார்த்தையோடும் வல்லமையோடும் ஆவியின் நிறைவோடும் அனலோடும் எங்கள் மத்தியிலே நீர் அனுப்பினதற்காய் ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியங்கள் எங்கள் மனதின் ஆழத்திலே நாங்கள் பதித்திருக்கிறோம். அமைதியாய் அதை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அநேக குடும்பங்களிலே காணப்படுகிற ஆண்டவரே பிழைகள், திருத்தப்பட வேண்டியதாக இருக்கக்கூடிய எத்தனையோ தவறுகள், அவைகளெல்லாம் இன்று தெளிவாக சுட்டி காட்டப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் குடும்பத் தலைவர்களோடு பேசியிருக்கிறீர், குடும்பத் தலைவிகளோடு பேசியிருக்கிறீர். கர்த்தாவே, இந்த தெய்வீக ஸ்தாபனத்தை யாரும் அலட்சியமாய் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு மிகுந்த பொறுப்போடு கூட தங்கள் குடும்பத்தை
கர்த்தர் பார்க்கிறார் என்ற உணர்வோடு கூட ஆண்டவரை பயபக்தியோடு அவர்கள் நடத்த உதவி செய்யுங்க. உடைய தாசனை பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே தொடர்ந்து நாங்கள் இருக்கும் நேரமெல்லாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆசைப்படுவதோடு மட்டுமல்ல, அதன்படியே வாழ்வோம் என்ற ஒரு தீர்மானம் எடுத்து கடந்து போக கிருபை தாரும். நீர் படைத்த அனைத்து சிருஷ்டிகளும் ஆண்டவரே சொல் தவறாமல் படைத்த கடவுளுடைய கட்டளைகளை மீறாமல் தங்கள் பாதையையும் தங்கள் வேகத்தையும் சரியாக பாதுகாத்து பயணிப்பது போல ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் முழுமையாய் கீழ்ப்படிந்து எங்களுடைய வாழ்க்கையிலே விபத்துகள் நேராதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் சுகமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் குடும்பத்தில் வாழத்தக்கதாக எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும். உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். அருமை இரட்சகரும் மீட்பெருமாகிய கிறிஸ்து ராஜாவின் பொற்பாதம் பணிந்து பரிசுத்த நாமத்தில் மிகுந்த பணிவோடு கேட்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய மாறாத பேரன்பும்